ஸ்டோரி செட் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த உலகம் பல மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியது. அதில் சில மர்மங்களுக்கு விஞ்ஞானத்தினால் கூட பதில் கூறிவிடலாம். ஆனால் பல விடயங்கள் விஞ்ஞானத்திற்கும் மனிதனின் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. இவ்வாறு இன்னும் அறிவியலால் விடை தெரியாத மர்மமான இடங்களை பற்றியே இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்றோம். டெவில்ஸ் கெட்டில் அமெரிக்காவில் மினசோட்டா மாகாணத்தில் உள்ள ஜட்ஜ் மேக்னே ஸ்டேட் பார்க்கில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிதான் இந்த டெவில்ஸ் கெட்டில். இந்த நீர்வீழ்ச்சி குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து 2 பகுதிகளாக பிரிகின்றது. அதில் ஒரு பகுதி நீர் வழமை போலவே கீழ் நோக்கி பாய்கின்றது. ஆனால் இதன் மற்றைய பகுதி நீர் ஒரு பாறையின் மீது பட்டு மிக பெரிய துளை வழியாக உள்ளே செல்கின்றது. இதிலுள்ள மர்மம் என்னவென்றால், இந்த துளை வழியாக செல்லும் நீர் வேறு எந்த வழியிலும் வெளியே வருவதில்லை என்பதுதான். இதை அறிய பல முயற்சிகளை ஆராய்ச்சியாளர்களும் மேற்கொண்டனர். அந்த துளைக்குள் 500 பந்துகளை ஆராய்ச்சியாளர்கள் போட்டார்கள். ஆனால் அந்த பந்துகள் எதுவும் எந்த வழியிலும் வெளியே வரவில்லை. அது மட்டுமின்றி பல பொருட்களையும் அதனுள் போட்டார்கள். ஆனால் அதனால் எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. இதுவரைக்கும் அந்த நீர் எங்கு செல்கின்றது என்பது மர்மமாகவே இருக்கின்றது. காவா ஹைஜீன் லேக். எப்போதும் எரிமலை என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது சிவப்பு நிற அக்கினி குழம்புதான். ஆனால் அதற்கு மாறாக இந்தோனேஷியாவில் ஜாவா தீவில் இருக்கும் இந்த எரிமலையில் உள்ள நெருப்பு நீல நிறத்தில் காணப்படுகின்றதாம். இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த எரிமலையிலிருந்து வெளிப்படும் சல்பூரிக் கேஸ் தான். அதிக அளவில் வெளியாகும் இந்த சல்பூரிக் கேஸ் காற்றோடு கலந்து வெளியாகும் போது நீல நிறத்தில் எரியப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இரவு நேரங்களில் இதை காண்பதற்காகவே அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். எட்டனா ஃப்ளேம் ஃபால்ஸ். நியூயார்க்கில் உள்ள செஸ்ட்நட் ரிட்ஜ் பார்க்கில் தான் இந்த ஒரு வித்தியாசமான அருவி உள்ளது. இந்த அருவியின் நடுவே ஒரு நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கின்றது. இது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல. இது இயற்கையாகவே அந்த இடத்தில் அணையாமல் எரிந்து கொண்டு இருக்கும் அக்கினியாகும். இந்த பாறைகளுக்கு இடையே வெடிப்படும் ஒரு வகை வாயு மூலம்தான் இந்த நெருப்பு உருவாவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் எப்படி பல 100 ஆண்டுகளாக இந்த வாயு வெளியாகிறது, எப்படி இந்த நெருப்பு இத்தனை ஆண்டுகளாக அணையாமல் இருக்கின்றது என்பது மர்மமாகவே இருக்கின்றது. அல் நஸ்லா ராக். சவுதி அரேபியாவில் டைமா ஓஆசில் உள்ள ஒரு வித்தியாசமான பாறை அமைப்புதான் இந்த அல் நஸ்லா ராக். இது சவுதி அரேபியாவின் பழமையான மனித குடியேற்றத்தின் தளமாக உள்ளது. இயற்கையாக அமைந்த பீடங்களுக்கு மேல் இந்த பாறைகள் சமநிலையில் அமைந்துள்ளது. அவ்வாறு அமைந்த பாறைகளுக்கு நடுவே செங்குத்தான சீரான ஒரு இடைவெளி காணப்படுகின்றது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பாறை அமைப்பு கிடையாது. 4000 ஆண்டுகள் பழமையான இந்த பாறைகளுக்கு நடுவில் எப்படி இவ்வாறான சரிசமனான ஒரு இடைவெளி வந்தது என்பது விஞ்ஞானிகளால் இதுவரை கண்டறிய முடியவில்லை. இந்த பாறையுடைய அமைப்புக்கு பின்னால் பல கதைகள் கூறப்படுகின்றது. சிலர் இதற்கு காரணம் வேற்று கிரகவாசிகள் என்றும் கூறுகின்றனர். அங்கு வாழும் மக்கள் இதை எகிப்து கடவுள்தான் உருவாக்கி உள்ளதாகவும் கூறுகின்றனர். இது எவ்வாறாயினும் எப்படி இயற்கை இப்படி சீரான ஒரு பிளவை ஏற்படுத்த முடியும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் திகைத்து நிற்கின்றனர். டான்சிங் ஃபாரஸ்ட். ரஷ்யாவில் உள்ள பால்டிக் கடல் பகுதியில் அருகில் அமைந்துள்ள பைன் மரங்கள் நிறைந்த வித்தியாசமான காடுதான் இந்த டான்சிங் ஃபாரஸ்ட். விஞ்ஞானிகளால் விளக்க முடியாத பல மர்மங்கள் நிறைந்த பகுதிகளில் இந்த டான்சிங் ஃபாரஸ்டும் ஒன்றாகும். அங்கு வளரும் பைன் மரங்கள் மிகவும் வித்தியாசமான வடிவில் அமைந்திருக்கும். 1960ஆம் ஆண்டுக்கு முன்பு இவ்வாறு ஒரு காட்டு பகுதி உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. அதற்கு பின்புதான் இவ்வாறு ஒரு காட்டு பகுதி இருப்பதையே கண்டறிந்துள்ளனர். இந்த மரங்களுடைய அமைப்புக்கு பின்னால் பல மர்மங்களும் பல விஞ்ஞான விளக்கங்களும் கூறப்படுகின்றது. இந்த மரங்கள் இவ்வாறு வளர்வதற்கு அங்குள்ள நிலையில்லாத மண்ணும் ஒரு காரணமாக கூறப்படுகின்றது. இன்னும் சில விஞ்ஞானிகள் அங்கு வீசும் அதிகளவான காற்றுதான் இதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கின்றனர். ஆனால் சிலரோ இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியினாலேயே இந்த மரங்கள் இவ்வாறு வளருகின்றது என்றும் கூறுகின்றனர். அங்கு உள்ள ரஷ்ய மக்கள் இந்த மரங்களுக்கு இடையில் சென்று வந்தால் நீண்ட ஆயுள் கிட்டும் என்றும் நம்புகின்றனர். ஆனால் இன்றளவிலும் இந்த மரங்களுக்குள் உள்ள மர்மம் முடிவுக்கு வந்ததாகவும் தெரியவில்லை. ஐ ஆஃப் சஹாரா. உலகத்தில் மிகப்பெரிய பாலைவனமாக கருதப்படும் இந்த சஹாரா பாலைவனத்தில் காணப்படும் ஒரு வித்தியாசமான அமைப்புதான் இந்த ஐ ஆஃப் சஹாரா.
இவ்வளவு பெரிய ஒரு வட்ட அமைப்பை எங்களால் தரையில் இருந்து பார்க்க முடியாது. வான்வழி பயணத்தின் மூலமே எங்களால் இதை முழுமையாக காண முடியும். இதனுடைய அமைப்பை விஞ்ஞானிகள் விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம்தான் முதல் முறையாக கண்டுபிடித்தனர். இது பார்ப்பதற்கு கண்களை போன்ற அமைப்பில் இருப்பதால் தான் இதை ஐ ஆஃப் சஹாரா என்று அழைக்கின்றனர். சிலர் இங்கு விண்கல் விழுந்ததால் தான் இங்கு இப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் இங்கு எரிமலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள். சில விஞ்ஞானிகளோ கண்டங்கள் பிரியும் போது இதுபோல அமைப்பு உருவாகி இருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள். இதுவரையில் யாருக்கும் உறுதியான காரணத்தை கூற முடியவில்லை. ஃபைரே சர்க்கிள்ஸ். ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் தான் இந்த மர்மமான வட்ட வடிவிலான அமைப்பு உள்ளது. இந்த வட்ட வடிவமானது 10 அடியிலிருந்து 60 அடி வரைக்கும் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். 100 மைல் வரையில் இந்த வட்ட வடிவ அமைப்பு அந்த பகுதியில் அமைந்துள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த வட்ட வடிவம் எவ்வாறு இங்கு உருவாகிறது என பல ஆராய்ச்சிகளை செய்தார்கள். ஆனால் அவர்களால் இதுவரையில் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. அந்த பகுதியில் வாழும் மக்கள் இது அவர்களுடைய கடவுள் நடந்து சென்ற கால் தடங்கள் என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமன்றி அந்த வட்ட வடிவத்திற்கு மத்தியில் எந்த ஒரு செடியும் மரமும் வளர்வது கிடையாது. மழை பெய்யும் போது இந்த வட்ட வடிவ அமைப்பு மறைந்து மீண்டும் இந்த அமைப்பு உருவாகின்றது. இந்த வட்ட அமைப்புக்கு பின்னால் உள்ள மர்மங்கள் இதுவரைக்கும் புரியாத புதிராகவே இருந்து வருகின்றது. மேக்னெட்டிக் ஹில், இந்தியா. லடாக்கில் அமைந்துள்ள காந்தமலை என அழைக்கப்படும் இந்த இடத்தில் அனைத்தும் புவியீர்ப்பு திசைக்கு எதிராகத்தான் இடம்பெறும். சாதாரணமாக நாங்கள் ஒரு பொருளை கீழே விட்டால் உயரமான இடத்திலிருந்து தாழ்வான இடத்தை நோக்கி நகரும். ஆனால் இங்கு அது நேர்மறையாக இடம்பெறுகின்றது. அது சிறிய போத்தலில் இருந்து வாகனங்கள் வரைக்கும் அவ்வாறுதான் நிகழும். அதற்கு இந்த பகுதியில் உள்ள அதிகப்படியான காந்த விசைதான் காரணம். இந்த காந்த விசையை இங்கு வானத்தில் பறக்கும் விமானங்களும் உணரக்கூடியதாக இருக்கும் என கூறப்படுகின்றது. 14,000 அடி உயரத்தில் உள்ள இந்த காந்தமலை உலகத்தில் உள்ள ஒரு அதிசயம் என்றே கூறலாம். நாஸ்கா லைன்ஸ். பெருநாட்டில் உள்ள பாலைவனத்தில் தான் இந்த விசித்திரமான வரிகோடுகள் அமைந்துள்ளது. அங்கு 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள பகுதிகள் முழுவதும் இந்த வரைகோடுகள் காணப்படுகின்றது. இந்த அமைப்பை விஞ்ஞானிகள் ஜியோலிப்ஸ் என அழைக்கின்றனர். தரையிலிருந்து பார்த்தால் வெறும் கோடு போலதான் தெரியும். ஆனால் வான்வெளியில் இருந்து பறந்து கொண்டு பார்த்தால்தான் இதனுடைய முழு அமைப்பையும் பார்க்க முடியும். இது விலங்குகள், மனிதர்கள், தாவரங்கள் போன்ற வடிவங்களில் காணப்படுகின்றது. அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சிகளும் இல்லாத போதும் சரியான வடிவில் இதை எவ்வாறு உருவாக்கினார்கள் என்பது ஆச்சரியமே. இதற்கு பின்னால் பல விடயங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த அமைப்புகளை அந்த பகுதி மக்கள் மழைக்காக கடவுளிடம் வேண்டி உருவாக்கினார்கள் என்றும், சிலர் வேற்றுக்கிரகவாசிகளை தொடர்பு கொள்வதற்காக இந்த வரைபடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. ஆனால் உறுதியான காரணத்தை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.